வணக்கம்ப்பா. பிறந்த குழந்தைக்கு 6 மாதம் கண்டிப்பாக தாய்ப்பால் தான் கொடுக்கணும், வேறு எதுவுமே கொடுக்கக்கூடாது. அப்போ பால் நல்லா சுரந்தா தான் அவங்க தாய்ப்பால் கொடுக்க முடியும். அப்படி இல்லாட்டி வேறு வேறு பாலெல்லாம் கொடுத்து குழந்தைக்கு உடம்பை கெடுத்து போடுவாங்க. அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு தாய்ப்பால் ஒழுங்காக சுரக்கிறதுக்கு கர்ப்பவதிகள் இந்த மசக்க நேரத்தில் இந்த வாந்தி குமட்டெல்லாம் வரும்ல, அந்த நேரத்தில் விட்டுருங்க. அதெல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு 1½ டம்ளர் பால் எடுத்துக்கோங்க. அதில் 20 பூண்டு பல்லை உரித்து நல்லா நைய நசுக்க தட்டி அதில் போட்டு நல்லா வேக விடணும். அது வெந்த பிறகு ஒரு 50 கிராம் சீனா கல்கண்டு வாங்கி அதில் போட்டு அப்படியே கிண்டிக்கிட்டே வரணும். பாத்திரம் அடி கனமாக இருக்கணும், இல்லாட்டி அடி ஓட்டிக்கிறோம். அதனால் விடாமல் சிறு தீயில் வச்சு கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா உருண்டு திரண்டு லேகிய மாட்டா வரும். அதை எடுத்து ஒரு டப்பாவில் வச்சு ஒரு சில்வர் டப்பாவில் கூட வச்சுக்கிட்டு டெய்லி காலையில் எழுந்திரிச்சு ஒரு நெல்லிக்காய் அளவு உருட்டி மென்று நல்லா சுவைச்சி சாப்பிட்டுக்கிட்டே வரணும் தினமும். அது நம்ம இந்த அளவு செஞ்சு வச்சுட்டா போதும், தீர தீர நம்ம திரும்ப திரும்ப செஞ்சுக்கலாம். செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 6 மாதத்துக்கு குழந்தைக்கு தேவையான தாய்ப்பால் கிடைக்கும். அதனால் கர்ப்பவதிகள்லாம் இந்த மாதிரி இந்த பூண்டு லேகியத்தை சாப்பிடுவாங்க.